போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி. நல்லவா எந்தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா. அல்லவா உன்னப்ப நல்லவா தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா. Because you have always kept service before self. Our national flag does not fly because wind moves it. It does so by the last breath of a soldier who wanted it to fly high in its full glory. Nothing can be greater than your sacrifice. As for the nation, you give your own lives. One day I met a soldier. I asked him, what do you value the most during critical war time? He said, I asked him further. Food? He said no. Water? He said doesn't matter. Family? Doesn't matter. Sir, your own life? He said never matters. With a painful heart, I asked him further, Sir, love? He said yes. தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுகிறாய் என் இந்திய தேசமிது தன் சிந்திய தேசமிது தன்மமங்கள கண்ணிய பூமியிது ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த்
I really want it. Start this.
பார்க்கவி ஸ்டேட் நேம் டெல்லிங். இதுக்காக கிராண்ட் டாட்டர் ஆஃப் ஹவில்தார் மணி அவர்கள். ராமபிரசாத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றியை தெரிவித்துள்ளோம். அவர் சாமி போடுங்க சாமி ரெஜிமெண்ட் ஆரம்பிச்சுக்கு வந்து பர்மனன்ட் பிரசிடென்ட் சார். ஓகே, அவர்கள் வந்து ஆமா இப்பொழுது நன்றியை வழங்குவார்கள். ஓகே, இப்ப நான் பேசுறதுக்கு முன்னால எங்க வீட்டுல வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மதுரை மாநகர்ல நம்ம ரேசிங் டே நடக்குது. நீங்க எல்லாரும் வந்து நீங்க ஆம்பளைங்க வந்து சாபுன்னு கூப்பிடுவாங்க, ஆனா நான் வந்து அண்ணான்னு சொல்றேன். எல்லாரையும் எல்லா அண்ணன்மார்களுக்கும் நன்றி. இந்த விழாவை எல்லாரும் நடத்தி நல்ல சிறப்பா நடத்தி கொடுத்துருக்கீங்க. எங்க வீட்டுக்காரர் நன்றி உரை ஆற்றணும்னு சொன்னாரு, ஆனா நான் வந்து வெல்கம் பண்ணல அவங்க எல்லாரையும். அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்க அண்ணாவங்க எல்லா பெரிய அண்ணாவங்களும் ஜாப் ஆனவங்களாம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம முருகவேல் அண்ணன் முருகை அண்ணன் நம்மளை விட்டு பிரிஞ்ச அண்ணன்மார்களை நினைச்சு இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நினைச்சோம். அவங்க ஃபேமிலிக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அடுத்து நம்ம வளர்ந்து சாப்பிட எனக்கு 2 வேலை கொடுத்தாரு. முதல் வேலை வந்து ஆர்கனைசேஷன் அவர் எது கொடுத்தாரு தெரியல. ஊர் பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு கொடுத்தாரா இல்ல இவன் கோட்டர் மாஸ்டர் ஆர்கனைசேஷனுக்கும் ஆரம்பத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆரம்பம் வந்து ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஆரம்பம் நல்லா செஞ்சிருவாரு அப்படிங்கறதுனால கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க ஏற்பாடு பண்ணிருப்போம். என்னுடைய குரூப் ஒரு 14 பேர் இருந்தோம். நம்ம உமாசங்கர் சார் சொன்னது மாதிரி நாங்க ரெக்கி எடுத்தோம். ஃபர்ஸ்ட்ல இந்த மதுரை மாநகர்ல ஒரு 5-6 இடத்துல கொஞ்சம் சுத்தி காட்டணும். எங்கேயுமே எங்களுக்கு பிடிக்கல. தாஜ் ஹோட்டலுக்கு போனோம். தாஜ் ஹோட்டலுக்கு போயாச்சுன்னா ரூம் வாடகை 15 ரூபா சொல்றாங்க, 15,000 ரூபா சொல்றாங்க. நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால லாஸ்ட்ல வந்து இந்த ஹரிஷ் ஹோட்டல் வந்து பார்த்த பிறகு இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் இந்த மகால் மீட்டிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால இந்த இடத்துல நாங்க வந்து நடத்தி முடிச்சிருக்கோம். இதுல ஏதாவது குறைகள் இருந்தா இங்கேயே சொல்லிட்டு போயிடுங்க எங்க கிட்ட. அடுத்து நம்ம வந்து வேற அடுத்து முடிவெடுத்து திருச்சியில பண்றதுக்கு திருச்சியில முடிவு பண்ணாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கவாச சார் அங்க இருக்காரு. மாணிக்கவாச சார் சொல்லியிருக்காரு அடுத்து வந்துட்டு திருச்சியில பண்றேன்ட்டு. மாணிக்கவாச சார் வராரு. அவர்கிட்ட நான் பேச விட்டுறேன். 10 நிமிஷம். மாணிக்கவாச சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னா நம்ம ரஞ்சன் சாப் சொன்னதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ரஞ்சன் சாப் என்ன சொன்னாரு, தமிழ்நாடு ஒன்னா இருக்கணும். அதை நான் வந்து திருச்சியில நம்ம ரஞ்சன் சாப் சிறிதர் சாப் சொன்னது மாதிரியே ரஞ்சன் சாப் கூட எனக்கு அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க.
ஏன்னா பூனாத்திலிருந்து அதிகம் வேலூர்ல தான் இருக்காங்க. எஸ்எம் சாப்புகளும் அதிகம் வேலூர்ல தான் இருக்காங்க. நம்ம பூனாத்திரி யூனிவர்சிட்டியில பார்த்தா தெரியும், நீங்க போட்டப்ப பார்த்தா தெரியும், அதிகமா இருக்காங்க. இப்ப பைக் ரேலி நடந்தப்ப கூட திருச்சி ரவுண்டிங்ல யாருமே குரூப் எஸ்எம் இல்லையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 2 குரூப் எஸ்எம் இருக்காங்க என்கிட்ட அப்படின்னு. ஒன்னு ஆர்மி கேப்டன் ரத்தன சாப், இன்னொன்னு அந்தோனி சாப். அவர் வந்து கரூர். 2 குரூப் எஸ்எம் எங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இது வந்து சென்ட்ரல் லெவல்ல பேச்சு. அதே மாதிரி நம்ம ரஞ்சனி சாப் சொன்னாரு, என்னை வந்து உமாசங்கர் சாப் வந்துட்டு போர்ட்டு விட்டு என்னை வெளியே கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னா. உமாசங்கர் சாப்பை போர்ட்டை விட்டு கூட்டி வரணும்னா ராக்போர்ட்டால தான் முடியும். அதனால ராக்போர்ட் சிட்டில நான் உமாசங்கர் சாப்பை வருக வருக என வரவேற்கிறேன். புரியுதுங்களா? ஆனா நான் வந்து நார்த்து கிடையாது, சவுத்து கிடையாது, நான் மத்தியில இருக்கேன். நான் வந்து மத்தியில இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல தலைமைச் செயலகம் திருச்சிக்கு தான் வரப்போகுது. அதனால மத்திய பிரதேசம் தமிழ்நாட்டுல திருச்சியில தான் இருக்கு. இந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம் கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு பரிசு இருக்கின்றது. ஒரு ஆள் கொடுக்குறேன். அனைவரும் குரூப் போட்டோவுக்கு வெளியே இருக்கவங்க எல்லாரும் குரூப் போட்டோ கொஞ்சம் உள்ளவங்க நல்லா ஒவ்வொரு ஆள் எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துங்க. போட்டோ எடுத்துங்க. இது யாரும் வர வேண்டியதுனால போட்டோ எடுத்துக்கோங்க. யாரும் வரணும்னா குழந்தைங்களோட வந்து போட்டோ எடுத்துங்க. குரூப் போட்டோ எடுத்துங்க. இது முடிந்தவுடன் ப்ளீஸ் எல்லாரும் வந்து குரூப் போட்டோ வருவாங்க. உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்டாண்டிங் இருப்பவர்கள் இந்த மேடையில் இருக்க வேண்டும். மற்றவர்கள் அதில் அமர்வாறு கேட்டுக்கொள்கின்றோம். சார் ப்ளீஸ் கை தூக்கி கண்டு தம் தம் காமிங்க போதும். பஸ் கை தூக்கி கொஞ்சம் தம் தம் காமிங்க. கரெக்டா இருக்கு. கை காமிங்க. கை தூக்கி கொஞ்சம் எல்லாரும் கை தூக்குங்க. கொஞ்சம் சிரிங்க. கொஞ்சம் ஒண்ணுல லைட்டா வெரி குட். Thank you very much. Thank you. எல்லாரும் வரிசையா அப்படி சாப்பிட போவாங்க. ப்ளீஸ் சாப்பிட போங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட. சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. தொப்பை முடி உள்ள வாங்க. சாதிசா வந்தாச்சா? சார் கொஞ்சம் லைட் பண்ணுங்க. வாங்க. என்ன சந்திரன் நேஷனல்
மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வலிகளும் தருதே. போகின்றோம் தூரம் தூரம். என்னை விட்டு செல்லும் உறவுகளே, உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே, போய் வரவா. நண்பன் மோகம் நெஞ்சில் நடந்து போகும், காதல் தென்றல் கூட கடந்து போகும். இப்பயணத்தில் பொன்னினைவுகள் நெஞ்சடைக்குமே. காடு மலை செல்ல துவங்கும் போதும் நெஞ்சில் சொந்தங்களின் நினைவு மோதும். கை குழந்தையை அணைக்கவே மெய் துடிக்குமே. ஆயிரம் ஆயிரம் என்ன அலைகள் நெஞ்சோடு. ஆயிரம் ஞாபகம் உயிர் துடிப்பாய் துடிக்கும் எங்கள் மண்ணோடு. போய் வரவா.
தன்னை கொடுத்த வீரம் ஆடை மட்டும் வந்து வீடு சேரும் அப்பெருமை போ இவ்வுலகிலே வேறிருக்குமா தேசமே தேசமே என் உயிரின் 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 தவமாகும் போரிலே காயமே என் உடலின் 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 வரமாகும் போய் வரவா மெல்ல விடை கொடு மனமே இந்த நினைவுகள்